Hi, welcome to my channel Fitty 50. இன்னைக்கு நம்ம 4th day of series 21க்கு வந்திருக்கோம். இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீத்திங்கான எக்ஸசைசஸ் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போன 2-3 கிளாஸஸோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு பக்கமாக காற்று இழுப்போம், ஆனால் விடும்போது ஸ்மூத்தாக கண்டினியூஸாக விடாமல் பிரேக் எடுத்து விடுவோம். அது மாதிரி ஒரு ப்ரீத்திங் அவுட் டெக்னிக் சொல்லி கொடுக்க போகிறோம். இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பண்ணி பார்த்துருவோம், அதுக்கப்புறம் பெனிஃபிட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற ப்ரீத்திங்கில் ஒரு பக்கமாக க்ளோஸ் பண்ணி உள்ள காற்றை ஒரு நாஸ்ட்ரில் வழியாக எடுத்துப்போம். அடுத்தது என்ன பண்ணுவோம்னா, திருப்பி வெளியில இதே பக்கம் விடலாம், ஆனா விட்டு விடணும். அந்த மாதிரி எவ்வளோ எம்டி பண்ண முடியுமோ கம்ப்ளீட்டா உங்களால இதுக்கு மேல ப்ளோ அவுட் பண்ண முடியாது, அது வரைக்கும் விடணும். ஓகே, பண்ணி பார்க்கலாமா? பாருங்க. ஓகே, இதுதான். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பக்கமும் 5 தடவை பண்ணுவோம். இப்போ இந்த மூக்கு வழியாக பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இதை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இது மட்டும் ஓப்பனாக வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய மூச்சை உள்ளே எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம உள்ளே இருக்கிற காற்று, தேங்கி இருக்கிற காற்று எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணும்போது தான் அந்த பிரேக் பண்ணி வெளியில் மூச்சை விடுறோம். அப்படி பண்ணும்போது நம்ம கண்டினியூஸாக பண்ணுறதை காட்டிலும் இதில் வெளியில் ஃபுல் ஏரை நம்ம எம்டி பண்ண முடியும் லங்ஸ்லேருந்து. அதனால தான் இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பக்கமும் 5 தடவை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ அடுத்த வேரியேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் உள்ள காற்றை இழுத்துப்போம் இப்படி. அதுக்கு அடுத்தது போன தடவை மாதிரி இல்லாமல் ஒரே பக்கத்தை வெளியில் காற்று எடுக்காமல் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கமாக பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு லங்கையும் ஃபில் பண்ணிவிட்டு எம்டி பண்ண முடியும் டார்கெட் பண்ணுறோம். ரைட் லங் ஒரு தடவை, லெஃப்ட் லங் ஒரு தடவை, அப்படி நம்ம அதை பலப்படுத்துறதுக்கான டெக்னிக் இது. பண்ணலாமா? ஓகே, இப்போ இந்த பக்கம் பண்ணுவோம். எஸ், ஸோ அவ்வளோ எம்டி ஆகணும். உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஏர் தேவையாக இருக்கும். நல்ல மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் நீங்கள் நல்ல உள்ள காற்றை நிறைய இழுத்துக்கலாம். ஓகே, இவ்வளோதான். இதையும் நீங்கள் 5 தடவை பண்ணி முடிச்சிருங்க. அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரீத்திங்கானதே தான். 2 நாஸ்ட்ரில்ஸ் வழியாகவும் மூச்சை உள்ள நல்லா இழுத்துக்கணும். அடுத்தது ப்ளோ அவுட் விட்டு பண்ண போகிறது வாய் வழியாக. அப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் நல்லா கிளென்ச் பண்ணிக்கணும், நல்லா கடிச்சிக்கணும். ஸோ அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக காற்று வெளியில் கிழிச்சிட்டு, பல்லுக்கும் நடுவில் இருக்கிற கேப்ஸில் அதை கிழிச்சிட்டு வெளியில் காற்று வரும். அது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஒரு வாட்டி பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு உள்ள காற்று இழுத்துக்கிறேன். இப்போ வாய் வழியாக வெளியில் அப்படி விடணும். ஆனால் அது விடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்ப பெண்ட் பண்ணிக்கணும். ஸோ தட் இந்த டயஃப்ரம் பார்த்தீங்கன்னா, அதாவது வயிறு பகுதியும் நெஞ்சு பகுதியும் பிரிக்கிறதுக்கு நடுவில் ஒரு லேயர் இருக்குது, டயஃப்ரம்னு சொல்லுவோம். அதை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது லங்ஸ் அது புஷ் பண்ணும் அந்த குனியிற பொசிஷனில். அப்போது இங்கே இருக்கிற ஃபுல் ஏரையும் நம்ம எம்டி பண்ண முடியும். பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். ஓகே, இது மாதிரி கண்டினியூஸாக ஒரு 5 தடவை பண்ணுங்க.
ஓகே, அவ்வளோதான். இந்த 2 டிஃப்ரெண்ட் எக்ஸசைசஸ், அதுவும் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு ஒரு வேரியேஷனோட பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ இதோட பெனிஃபிட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாமா? ஸோ எல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ்க்கான பெனிஃபிட்ஸ் அத்தனையும் இருக்குது. பியூர் ஆக்சிஜன் நிறைய நமக்கு உடம்புல கிடைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதனால் சர்க்குலேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிஜன் எல்லா ஆர்கன்ஸ்க்கும் போகும்போது ஒவ்வொரு ஆர்கன்ஸும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தவிர இது நமக்கு ஒரு காமிங் எக்ஸசைஸ். எந்த ஒரு எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் இது பண்ணலாம். பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஃபியூ டைம்ஸ் பண்ணி முடிச்சிடலாம். பிரெயினை அலர்ட்டாக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரொம்ப எஜிடேட்டடாக இருக்கும், ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்குது, ஒரு படப்படப்பாக இருக்குது, ஒரு டென்ஷன் ஆர் ஃபியர் ஏதாவது எக்ஸாம் ஒரு இன்டர்வியூக்கு முன்னாடி போகும்போது உங்களையே நீங்கள் நார்மல் நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி ஃபியூ ப்ரீத்திங் எக்ஸசைஸை ஒரு 5 நிமிஷம் பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாமல் நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னா நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸை தொடர்ச்சியாக ஒரு 5-10 நிமிஷம் பண்ணிவிட்டு தூங்கி பாருங்கள். நல்ல தூக்கம் வரும், டீப் ஸ்லீப்புக்கும் போக முடியும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய இந்த மாதிரி சிம்பிள் எக்ஸசைஸ் வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம், எங்கே வேணாலும் பண்ணலாம், எப்பவும் வேணாலும் பண்ணலாம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு 5th டே எல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸும் சேர்ந்தா மாதிரி ரேப்-அப் டே மாதிரி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. Bye.